அதே மாதிரி ஊழியக்காரன் ஐஸ்வர்ய மயக்கத்தில் ஓடக்கூடாது. நல்லா கவனிங்க. ஒரு ஊழியக்காரனை குறிச்சு எழுதும்போது அதுதான் நம்ம வாசிக்கிறோம். தீமோத்தேயு புத்தகம் 6ஆம் அதிகாரத்துல ஊழியக்காரன் எப்படி இருக்கணும் அப்படிங்கறத குறிச்சு தான் தீமோத்தேயுக்கு பவுல் எழுதும்போது எழுதுறாரு. உங்களுக்கு உண்ணவும் உடுக்கவும் இருந்தா போதும்னு நினைங்க. அநேகர் ஐஸ்வர்யத்தினால மயக்கம் விட்டு விசுவாசத்தை விட்டு இடறி விழுந்து கண்ணியில அகப்பட்டு போயிட்டாங்க. நீயோ தேவனுடைய மனுஷனே, இவைகளை விட்டு ஓடி உன்னை காத்துக்கொள் அப்படின்னு எழுதுறாரு. அப்ப ஒரு ஊழியக்காரன் ஐஸ்வர்யத்தை நோக்கி ஓடிடக்கூடாது. அவனுடைய போக்கஸ் எல்லாம், அவனுடைய இலக்கு எல்லாம் தேவ திட்டத்தை நிறைவேற்றி முடிப்பதிலேயே இருக்கணும். ஆத்தும ஆதாயத்திலேயே இருக்கணுமே ஒழிய பணம் 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 பணம்னு எங்க பார்த்தாலும் ஓடி இருக்கக்கூடாது ஒரு ஊழியக்காரன். அதே சமயத்துல கர்த்தரை பின்பற்றுகிற மனிதர்களுக்கு ஒருவேளை அவங்களை கடவுள் ஆண்டவர் ஐஸ்வர்யவானாக கூட வைத்திருக்கலாம், ஏழையாக கூட வைத்திருக்கலாம். ஆனா எந்த நிலைமையில உங்களை வச்சிருந்தாலும் அதை சரியாக கையாள மட்டும் நீங்க என்ன செஞ்சுக்கங்க, கத்துக்கிறீங்க. உங்க பக்கத்தே வச்சுக்கன்னு நினைக்காதீங்க. எப்பவுமே அதான் நான் ஒண்ணு சொல்லுவேன். நீங்க ஆற்று நீரை போல இருக்கணும். நீங்க ஓடை நீராக கூட இருங்க, தப்பில்லை. தெளிந்த ஓடை நீராக கூட இருங்க. ஆனா கிணற்று தவளையாக மட்டும் இருந்துடாதீங்க. தெப்ப குளம் மாதிரி இருந்துடாதீங்க. அதுதான் நாரி போகும். ஐஸ்வர்யத்தை ஒரு குளத்திலே சேமித்து வைப்பது போல சேமித்து வச்சீங்கன்னா அது கெட்டு நாரிடும். ஐஸ்வர்யத்தை உங்களுக்கு ஆண்டவர் கொடுத்தார்னா நீங்க ஒரு ஆற்று நீரை போல பயன்படுத்தணும், ஒரு ஓடை நீரை போல பயன்படுத்தணும். அப்படி வந்துச்சுன்னா இப்படி வந்து செலவு பண்ணி ஆண்டவருக்காண்டி பண்ணிட்டு போயிட்டே இருக்கணும். அன்னைக்கு மிஷனரிகள்லாம் அப்படிதான் பண்ணாங்க. அவங்களுக்கு நிறைய பணங்கள் வந்துச்சு, நிறைய விஷயங்களை அன்னைக்கு மக்கள் கொடுத்தாங்க. கொடுக்கும்போது தங்களுடைய சொத்தை அவங்க மாத்தல, பொதுவாக மக்கள் சொத்தாகவே மாத்தி வச்சாங்க. மக்களுக்காக ஏதாவது ஒரு கட்டினாங்க. ஒரு காலேஜை கட்டி வச்சாங்க, இலவசமா பின்னாட்கள் வர்ற பிள்ளைங்க படிக்கட்டும்பா. ஸ்கூல் கட்டி வச்சாங்க. இன்னைக்கு அநேக ஸ்கூல் பாரம்பரிய கிறிஸ்தவர்கள் என்று சொல்லக்கூடிய மிஷனரிகள் கட்டின ஸ்கூல் தான் இன்னைக்கு பாத்தீங்கன்னா ஆங்காங்கே இலவச ஸ்கூல். அங்கு அங்க அங்க நிறைய இந்து சகோதரர்கள் படிச்சு இன்னைக்கு நம்மள அவங்க வந்து புகழ்ந்து பேசுறாங்க. நாங்க படிக்கிறதுக்கு அன்னைக்கு கிறிஸ்தவ மிஷனரிகள் கட்டி வைத்த பள்ளிக்கூடம் தான்ப்பா காரணம். இன்னைக்கு நம்ம மேல கிறிஸ்தவத்தின் மேல ஒரு மதிப்பு அவங்க வச்சிருக்காங்கன்னு கேட்டீங்கன்னா அன்றைக்கு அவர்கள் செய்த இந்த விஷயம் தான். அவங்க ஒரு ஓடை நீரை போல வந்த பணத்தை பூரா பொதுவா வச்சுட்டாங்க. ஒரு இலவச மருத்துவமனையை கட்டி வச்சாங்க, ஒரு இலவச ஸ்கூலை கட்டி வச்சாங்க. தாங்க பணக்காரனாய் சொத்து சேர்க்கல. இன்றைய காலகட்டம் தான், இந்த நூற்றாண்டு தான் பாத்தீங்கன்னா ஊழியக்காரன் வர்ற பணத்தை எல்லாம் வச்சு ஆடம்பர காரு, ஜெட்டு, ஏரோப்ளான், ஹெலிகாப்டர் இப்படின்லாம் போக ஆரம்பிச்சிட்டாங்க. ஏன் நாங்க இருக்கக்கூடாதா? கடவுளுடைய ஊழியக்காரங்க நாங்க அப்படி இருக்கக்கூடாதா? கடவுளுங்களை அப்படி வச்சிருக்கிறாரு அப்படின்னு அவங்க பேசுறாங்க. இதே வருமானம் தான் மிஷனரிகளுக்கு வந்துச்சு. அவங்களாம் இப்படி தன்னுடைய சொத்தாக அவங்க மாத்தல. வந்த பணத்தை எல்லாம் என்ன செஞ்சாங்க, ஏதாவது ஒரு அநாத ஆசிரமத்தை கட்டினாங்க, ஏதாவது ஒரு பள்ளிக்கூடத்தை கட்டி ஃப்ரீயா கொடுத்தாங்க, ஏதாவது ஒரு பவுண்டேஷன் ஏற்படுத்தி ஏழை மக்களுக்கு ஏதாவது செய்யணும்னு கொண்டு வந்தாங்க. அவங்களும் அதுல என்ன செஞ்சாங்க, சந்தோஷமாக மகிழ்ச்சிகரமாக குறைவில்லாம வாழ்ந்தாங்க. குறைவில்லாமல் ஒரு ஊழியக்காரன் வாழணும் கண்டிப்பா. அவனை வறுமையில வாழணும்னு நான் சொல்ல வரல. ஆனா இங்க குவிக்கிறது தான் நம்ம தப்பு அப்படிங்கிறோம்.